அனைவருக்கும் வணக்கம். இப்போ உள்ள லைஃப் சூழ்நிலையில் நம்ம எப்போவுமே சேவிங்கில் தான் கவனமாக இருக்கோம். ஆனால் இன்சூரன்ஸும் நமக்கு வேணும். இன்சூரன்ஸை பற்றி நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது. இன்சூரன்ஸு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம பிஎல்ஐயில் என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு பிஎல்ஐ அப்படின்னா போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் தெரியும். அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது, என்னென்ன வகை அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் எத்தனை வெரைட்டி, அதாவது எத்தனை வகைகளான இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறணும். இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸோட வகைகள் எத்தனை அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் எத்தனை வகைகள்னு யாருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். உங்களுக்காக அழகாக எழுதி எடுத்து வந்திருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிஎல்ஐயோட சுரக்ஷா, அதாவது ஃபஸ்ட்டு பிஎல்ஐ லைஃப் இன்சூரன்ஸில் ஒரு பிளான் சுரக்ஷான்னு அப்படி இருக்குது. சுரக்ஷான பாதுகாப்பு, ஹிந்தியில் இருக்க எல்லா வேர்ட்ஸும். அதோட திட்டத்தோட பேர் சுரக்ஷா தான். ஹோல் லைஃப், அதாவது நீங்கள் இந்த ஸ்கீம் எடுத்திங்கன்னா பிஎல்ஐ சுரக்ஷா எடுத்திங்கன்னா ஹோல் லைஃப் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும், வாழ்நாள் முழுவதும் இந்த ஸ்கீம் இருக்கும். நீங்கள் இன்சூரன்ஸ் ஒரு 55 வயது வரைக்கும் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். 80 வயசு ஆன பிறகு நீங்கள் உயிரோடு இருந்தால் இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் 80 வயதுக்குள்ளே நீங்கள் இறந்துருந்தால் உங்கள் ஃபேமிலி இதை எடுத்துக்கிடுவாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் தான் ஹோல் லைஃப், 80 வயது வரைக்கும். பிஎல்ஐ சுரக்ஷா ஹோல் லைஃப், வாழ்க்கை முழுவதும். அதுக்கடுத்து ஒரு ஸ்கீம் இருக்குது பாருங்கள், பிஎல்ஐ சந்தோஷ்னா மகிழ்ச்சி. போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் சந்தோஷ் ஸ்கீம், மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளான். இது எப்படின்னா உங்களுக்கு 60 வயது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கட்டின ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதை மாதம் பாலிசியாக கட்டணும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா மாதம் நீங்கள் ஒரு டியூ கட்டணும். 55 வயது வரைக்கும் நீங்கள் கட்டணும். அதுக்கு பிறகு 60 வயதில் மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளான், அதாவது மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளான்னா உங்களுக்கு கட்டின தொகையும் கிடைக்கும், ப்ளஸ்ஸு போனஸு, இந்த மாதிரி சில சலுகைகளும் கிடைக்கும். அதான் மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளான். நீங்கள் 60 வயது வரைக்கும் உயிருடன் இருந்தால் உங்களுக்கு கையிலே இந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளான் வாங்கிக்கலாம். இல்லைனா சப்போஸ் இதை இறந்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃபு, குழந்தைகளுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். இதுக்கு பேர் பிஎல்ஐ சந்தோஷ், மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளான். அதாவது நீங்கள் கட்டின பாலிசி தொகையும் ப்ளஸ்ஸு அதோட போனஸ் சேர்ந்து வரதான் பிஎல்ஐ சந்தோஷ், மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளான். என்டோன்மெண்ட் பிளான்னா அமௌண்ட் மொத்தமாக கையில் வாங்குறது ப்ளஸ் போனஸோட, அதான் மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளான். 2 பிளான் பார்த்தாச்சு. 3வது பிளான் பாருங்கள், பிஎல்ஐ சுவிதா அப்படின்னா நன்மை, ஹிந்தியில் சொல்லுவாங்க. கன்வெர்ட்டபிள் பிளான். இதில் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, பிஎல்ஐ சுவிதா இன்சூரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஹோல் லைஃப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளானாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த கன்வெர்ட்டிங் பிளான் தான் அந்த சுவிதா. அதாவது நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து கட்டிக்கிட்டே இருக்கீங்க, சில எனக்கு வேறு பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளானாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதான் பேர் தான் கன்வெர்ட்டபிள் பிளான். அதாவது நீங்கள் மாற்றுதல், நீங்கள் எப்போனாலும் இதை மாற்றிக்கலாம். அதனால் தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு ஸ்கீமை தெளிவாக சொல்லிட்டு வரேன். பிஎல்ஐ சுரக்ஷாங்கிறது 80 வயசு வரை தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். பிஎல்ஐ சந்தோஷங்கிறது மெச்சூரிட்டி வித் என்டோன்மெண்ட் பிளான், போனஸ் வகையெல்லாம் கிடைக்கும். 60 வயதில் நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இல்லைனா ஃபேமிலி வாங்கிக்கலாம். சுவிதாங்கிறது இந்த 2 பிளான் சேர்ந்தது. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸாக ஆரம்பித்து லாஸ்ட்டில் இந்த பிளான் வேணும் அப்படின்னா நீங்கள் இடையில மாற்றிக்கலாம். அதுக்கு பிறகு தான் கன்வெர்ட்டபிள் பிளான், பிஎல்ஐ சுவிதா. பிஎல்ஐ மணி பேக். அடுத்து பாருங்கள், பிஎல்ஐ மணி பேக் பாலிசி. இது பேர் சுமங்கல்னு சொல்லுவாங்க. பிஎல்ஐ சுமங்கல் அப்படின்னா மணி பேக் பாலிசி. இதில் எப்படின்னா நீங்கள் பாலிசி எடுத்து ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு 20 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அமௌண்ட் எடுத்திங்கன்னா அதை ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு, எக்ஸாம்பிள் ஒரு 10 வருடங்கள் இல்லை 8 வருடங்கள், 9 வருடங்கள், இந்த வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு இந்த கட்டின பிரீமியத்தில் ஒரு பெர்சன்டேஜ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் 10%, 20% அப்படின்னு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் மணி பேக் பாலிசி. நீங்கள் 20 இயர்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 8 வருஷத்துலையோ 9 வருஷத்துலையோ ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், 15% நீங்கள் கட்டின ப்ரீமியத்தில் நீங்கள் அந்த மணி பேக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டெபிட் ஆகிடும். இதில் போனஸ் இருக்கும். பட்டு உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் லாஸ்ட்டில் கிடைக்காது. அதாவது மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா நீங்கள் தான் இடையில ஒரு 8 வருஷத்துலையோ 9 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ அமௌண்ட்டை வாங்கிடுறீங்களா மணி பேக். அதனால் உங்களுக்கு லாஸ்ட்டில் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபுல்லாக கிடைக்காது. கடைசியில் இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 இயர்ஸ் எடுத்திங்கன்னா கடைசி வருஷத்தில், அதாவது 10வது வருடத்தில் உங்களுக்கு
இந்த விட போனஸ் கிடைக்கும். அதாவது இந்த பாலிசியோட போனஸ் கிடைக்கும். சிம்பிளாக சொல்கிறதாங்க, மணி பேக் பாலிசி அப்படின்னா நீங்கள் கட்டின ப்ரீமியத்தில் ஒரு அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு பிறகு வருடம் கிடைக்கும். ஒரு 10% 15% அப்படி கிடச்சிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் அந்த ஸ்கீம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டில் போனஸ் மட்டும் கிடைக்கும், மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் இடையில வாங்கிடுறீங்களா. இது எல்லாமே இன்சூரன்ஸும் கவர் ஆகும், மறந்துடாதீங்க. எல்லாமே இன்சூரன்ஸ் இருக்குது. அதான் பிஎல்ஐ மணி பேக் பாலிசி. அதுக்கடுத்து பாருங்கள், பிஎல்ஐ யுகல் சுரக்ஷா அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு ஸ்கீம் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் பிஎல்ஐ யுகல் சுரக்ஷா. இது எப்படின்னா கணவன் மற்றும் மனைவி 2 பேர் சேர்ந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணணும். இதில் இந்த இன்சூரன்ஸில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஒன்றானா ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த யார் மிச்சம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸோட ஃபுல் ஸ்கீம் போகும். இது சேம் தான், மெச்சூரிட்டி ப்ளஸ்ஸு எல்லாமே கிடைக்கும் இதில். இதுக்கு பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இந்த ஸ்கீம் வந்து யுகல் சுரக்ஷா. அதுக்கடுத்து பாருங்கள், பிஎல்ஐ பால் ஜீவன் பீமா, அதாவது குழந்தைகளுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீமு. இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும், அதாவது நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுறது, குழந்தைகளுக்கான இன்சூரன்ஸ். இதில் என்ன ஒரு பெரிய பிளான்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கும்போது பெற்றோர், அதாவது பேரண்ட்ஸ் குழந்தைங்க பேரில் இன்சூரன்ஸ் கட்டுறீங்க. பெற்றோர் இறந்தால் நீங்கள் எந்த ஒரு ப்ரீமியம் கட்ட தேவையில்லை. மெச்சூரிட்டி முடிஞ்ச பிறகு ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது பெரிய பெனிஃபிட்டாக தான். இந்த ஸ்கீமில் நீங்கள் குழந்தைகளுக்கு இன்சூரன்ஸ் போட்ட பிறகு பெற்றோர் இறந்து விட்டாங்கன்னா நீங்கள் எந்த ப்ரீமியம் கட்ட தேவையில்லை, ப்ரீமியம் ஸ்டாப் பண்ணிடலாம். அதனால் அந்த அமௌண்ட், மெச்சூரிட்டி அமௌண்ட் அந்த இயர் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பெஸ்ட்டு. இப்போ தெரிஞ்சுக்கங்க மக்களே, உங்களுக்கு ஏன்ட இந்த வீடியோ அந்த பிஎல்ஐயோட எல்லாவுடைய இன்சூரன்ஸை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். இது தெளிவாக இதை பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோ போடுறேன். மொத்தம் பிஎல்ஐயில் உங்களுக்கு எத்தனை இன்சூரன்ஸ் அப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு உங்கள் ஃபேமிலியை பாதுகாத்து வச்சுக்கிறது தான் உங்களோட கடமை. இது எல்லோரும் போடலாம், ஒரு பாமர மக்கள் யாருனாலும் போடலாம். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஒரு விவசாய வேலையோ இல்லை ஒரு கட்டிட தொழிலாளியோ ஏதோ இருக்கீங்க, உங்களுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தால் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்சூரன்ஸ் இன்றைக்கி நிதி மேலாண்மை, அதாவது லைஃப்பை மேம்படுத்துறதுல இன்சூரன்ஸ் ஒரு முக்கியமான பங்காக இருக்குது இந்த இதில். அதனால் இந்த எத்தனை பிஎல்ஐயில் ஒரு ஸ்கீம் எடுத்து நீங்கள் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாலே அது என்னோடய வீடியோவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.